தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக 61 கோடியே 74 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள சாலை மேம்பாலத்தை சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்து வருகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சியின் வாயிலாக நெடுஞ்சாலைத்துறை சார்பில் விருதுநகர் மாவட்டத்தில் 61 கோடியே 74 லட்சம் ரூபாய் செலவில் ரயில்வே கடவுக்கு மாற்றாக கட்டப்பட்டுள்ள சாலை மேம்பாலத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கிறார். மேலும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாயத்தின் மூலமாக 98 இளநிலை மலைத்தொழில் அலுவலர், 14 உதவியாளர் மற்றும் 8 தணிக்கை உதவியாளர் என மொத்தமாக 120 பணியாளர்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட நிலையில் அவர்களுக்கான பணி நியமன ஆணையம் முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகிறார். ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் சார்பில் காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவித்த நிலையில் முதற்கட்டமாக அனைத்து துறையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் நிரப்பும் பணி நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையிலே எழுத்தாளர் தேர்வாணையத்தின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான அந்த பணி நியமன ஆணையம் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் முதற்கட்டமாக தற்போது 112 பேருக்கு இந்த பணி நியமன ஆணையை வழங்கி வருகிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.